ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே. நீங்கள் அடுத்த ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட 38 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நான் சந்தோஷப்படுத்தலாம். நீங்கள் இந்த ராசிக்கு பண வருமானம் ஏற்படும், இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த 38 நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு 38 நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம், இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய எபிசோட்ஸ் பலன்கள் ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு? இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கிர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு கேட்டதுன்னா, ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த 2 பயிற்சிகளுக்கு, மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி 2024 வருடம் மார்ச் 15ஆம் தேதி மாலை 5:35 மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், அதாவது உழைப்பினால் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா, சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி சாயந்தரம் 5:35 5:35 PM. இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா, செவ்வாய் ஒரு 40லேருந்து 45 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம். ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7:10 வாக்கில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி 2024 காலை 7:10 வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 + ஒரு 8 நாள் 38 நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா, ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும். ஆற்றல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக இந்த அணுகுண்டு தயாரிக்கிறது, அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த அணுவை 2ஆக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம். நமக்கு கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல், கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில். அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணுகுண்டு சேரக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள். சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட், செவ்வாய் பகவான் நெருப்பில் ஆசிட் ஊற்றினீங்கன்னா எந்த அளவுக்கு வெடிக்குமோ, அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ, அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், குருவின் அருள் காரணமாக, சுக்கிரனின் அருள் காரணமாக, மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா, சந்தோஷம் வருமா? சில ராசிக்கு ஒரு
2-3 ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அந்த சங்கடம் எப்படி இருக்கும், சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடைமாற்றிக் கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து அந்த சனியின் பார்வை 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் வழக்குகள் மூலமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதனால் பிரச்சனை வருமா, எங்களுக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகுமா, அரெஸ்ட் வாரண்ட் வருமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நேர்மையாக இருந்தால் போதும். பொய் சொல்லாதீங்க, நேர்மையாக இருந்தால் போதும். ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 11ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி 10ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் போயிட்டு நீச்சஸ்தானத்தை அடைவார். இந்த சமயத்தில் உங்கள் மனசளவில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும், தடுமாற்றம் ஏற்படும், கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தா உங்கள் தந்தை தான். உங்கள் தந்தையார், உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார். அவர் பேசுகிறது உங்களை இரிட்டேட் பண்ணினாலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு அவருடைய வார்த்தைகள் உதவிகரமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்கும். உங்கள் உடம்புக்குள்ளார ஒரு ஆக்ரோஷத்தை கொடுக்கறதே உங்கள் தந்தையுடைய வார்த்தைகள் தான். அதே சமயம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர்த்துக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்கு செலவுகள், சில பேர்த்துக்கு அப்பாவுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பது தாமதம் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க, அதாவது லெட்டரில் அனுப்பியிருப்பாங்க, யூ ஹவ் பீன் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, டீம் லீடராக ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் கொடுக்காமல் எந்த விதமான சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்காமல் இருப்பாங்க. இதனால் கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை உங்களிடம் கொஞ்சம் வாய் விட்டு பேசி அப்புறமா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பதவி சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில், இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயதினர் தங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா சகோதரக்காரகன் செவ்வாய் தான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமை வராது, ஆனால் நீங்கள் ஒத்துமையை கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா, அண்ணங்கிட்ட இறங்கி போகிறது தப்பே கிடையாது. எங்கள் அண்ணன் என்னை திட்டார் சார், எங்கள் அண்ணன் எனக்கு ஏமாற்றிட்டார் சார், தப்பே கிடையாது. யார், உங்கள் அண்ணன் தானே சாப்பிட்றான். ரோட்டில் போகிறவன் எத்தனையோ பேர் உங்களை ஏமாற்றி சாப்பிட்றாங்கல்ல, அதில் அண்ணன் சாப்பிட்டா தப்பே கிடையாது, இல்லை தம்பி சாப்பிட்டா தப்பே கிடையாது. அண்ணங்காரன் தம்பியை அனுசரித்து போகணும், தம்பிக்காரன் அண்ணனை மதித்து நடக்கணும். இப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கடின முயற்சிக்கு பிறகே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 15 டு ஏப்ரல் 23, சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லது. நம்ம பாரத தேசத்தோட தலையெழுத்தையே உயர கொண்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும், செல்வாக்கை உயர்த்தும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும், பாக்கிய சனி யோகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த யோகத்தை பெறுவதற்காக நீங்கள் கடின முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அப்படி இல்லை அப்படின்னா வெற்றி வாகை சூடுவதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தள்ளாட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு.
உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால மங்களகாரகன் விரயத்தை பார்ப்பதன் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அடைக்கிறதுல இஎம்ஐலாம் ஒழுங்காக பாஸ் பண்ணிடுங்க. பர்சனல் லோனு, இந்த மாதிரி ப்ரைவேட் மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டி லோன், இது எதுவுமே ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான அந்த இஎம்ஐலாம் கரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெஹிக்கிள் லோன் ஏதாவது இருந்தாலும் சரி, 2 வீலரோ 4 வீலரோ எந்த லோனாக இருந்தாலும் சரி, அதற்கு உண்டான அந்த கரெக்டான இஎம்ஐ பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்ச் 15 டு ஏப்ரல் 23, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று கடுமையான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காகவோ இல்லை சகோதர சகோதரிகளுக்காகவோ இல்லை மூத்த சகோதரர்களுக்காகவோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்கள் மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் வெற்றியை சந்திக்கிறதுக்கும், வெற்றி வராமல் தோல்வி வராமல் இருக்கணும்னா வெற்றி வரத்துக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் மாறல், முருகனுக்கு உண்டான வேல் மாறல்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த வேல் மாறலை உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லலாம். இல்லை எனக்கு ஸ்பஷ்டம் வராது, மந்திரங்கள் பல்லு உடையிற மாதிரி இருக்குது, என்னால் சொல்ல முடியலன்ட்டு நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. வேல் மாறல்ங்கிற மந்திரம் வந்து யூடியூப்பில் நிறையா இருக்குது. அதை நீங்கள் தினமும் போட்டு கேட்டுடுவாங்க. வேலுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு வேலை வாங்கி, அதாவது முருகனுடைய வேல்னு வாங்கி கடையில் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு தினமும் நெய் அபிஷேகம் பண்ணி வாருங்கள். நெய் அபிஷேகத்தை செய்து வருவதன் மூலமாக நெய் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அபிஷேகம், இதை ரெண்டையும் வேல்மாறல் சொல்லி அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் மனசு தைரியம் படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தேவையில்லாத அபவாத குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தேவையில்லாத கடன்களிலிருந்தும் தப்பித்து கொள்வதற்கு அந்த வேல்மாறல் உங்களுடைய அரணாக இருந்து உங்கள் கஷ்டங்களை தன் வேல் கொண்டு அறுத்தறிவார்.